அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக மனிதனாக பிறந்து மனிதனாகவே வளர்ந்து எங்குமாய் விளங்கக்கூடிய ஒரு தனித்துவம் பெற்றவர் வள்ளல் பெருமான். அந்த தனித்துவம் அவரால் மட்டுமே பெற முடிந்ததா என்றால், இதற்கு முன்பு வந்தவர்கள் கூட அந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்று வள்ளல் பெருமானே பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார். நாம் இந்த பிறவியிலே அதை தான் அடைய வேண்டும் என்பதும் எல்லா ஞானிகளுடைய கொள்கையும் கூட. அந்த நிலையை நாம் எவ்வாறு பெற முடியும்? பலர் பலவிதமான நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். நமது இந்திய தேசத்திலே பல வழிபாடுகள், பல அனுபவங்கள், முக்திக்கு பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமானும் சித்தர் பெருமக்களும் முக்தி என்பது இந்த உடலை இழந்துவிடக்கூடாது, உடலை இழந்து விடக்கூடாது, உடல் இல்லாமல் போக வேண்டும், மண்ணில் புதைக்காமலும் தீயிட்டு கொளுத்தாமலும் இந்த உடலை என்ன செய்து கொள்வது? நிறைய மகான்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். மண்ணிலே சமாதி செய்து கொள்வார்கள், நீரிலே கரைந்து விடுவார்கள். கரைய முடியுமானா அது ஒரு தன்மை. காற்றிலே கலந்து கொள்வது. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உடலை ஆகாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா மண்ணும் மாறிக்கொண்டிருக்கும், தண்ணியும் மாற்றத்துக்கு உள்ளானது, நெருப்பும் மாற்றத்துக்கு உள்ளானது, எல்லாமே மாற்ற தோற்றங்களுக்கு உள்ளானது. ஆகாயம் என்கிற வெளி, அதாவது வெற்றிடம், ஆகாயம் மட்டும் மாற்றமடையாது. அதே வள்ளல் பெருமானே சொல்வார். மாணிக்க வாசகர் அதை தான் செய்து கொண்டதாக வள்ளல் பெருமானுடைய குறிப்பு. மண் செய்து கொண்டதை வான் செய்து கொண்டேன்னு எழுதுவார். மாணிக்க வாசகரும் வான் செய்து கொண்டார் அப்படின்னு வள்ளலாறு எழுதியிருக்கார். ஆக வான் செய்து கொள்வதுன்னா ஆகாய வடிவம். நீங்க, நான் எல்லாமே ஆகாயத்திலிருந்து வந்தவங்க தான். ஆகாயம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கு, அதை பிடிக்க முடியாது. ஆகாயத்துக்கு நிழல் சாய கிடையாது. இந்த நிலையை நான் பெற்றேன் எக்காலத்தும் எழுதுறார். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குவது இந்த நிலை. இது அவருடைய முறை, வழிமுறைகள். இதை வள்ளல் பெருமான் அருட்பாவில் பல இடங்களில் எழுதி அருளி இருக்கின்றார்கள். ஏன் நாமெல்லாம் அதை அடைய முடியாதா, அடையலாமே அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்பு வந்தவர்கள் எழுதின ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள் நிறைய. சைவத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சைவ திருமுறையிலே திருமந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் ஒன்று. அதில் வள்ளலர் என்ன சொல்ல வர்றாரு? ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல்ல நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்றாரு. இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? இப்போ சாலையில் போகணுன்னா விதிமுறைகள் இருக்குது. சமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது. அடுப்பை பற்ற வச்சுட்டு அரிசியை ஊற வைக்க மாட்டாங்க. கிரைண்டரை ஓட விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் அரிசியை போட முடியாது. சாயந்தரம் மாவு அரைக்க போகிறோன்னா எப்போ ஊற வைப்பாங்க? ஒரு 3-4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வைப்பாங்க.
அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு ஃபார்முலா சொல்லுவாங்க, முறைகள் இருக்குது. விவசாயம் செய்யணும்னா கூட அதுக்கு ஒரு விதிமுறை வழிமுறை இருக்குது. இதுபோல் இந்த நிலையை அடைவதற்கும் சில விதிமுறைகளை வள்ளல் பெருமான் சொல்லி, இதுகாரும் வந்த பெரியவங்களெல்லாம் ஜீவகாரண்யம் சொல்லியிருப்பாங்க, அதை முழுவதுமாக வலியுறுத்தவில்லை. இது வள்ளல் பெருமான் மட்டும்தான் நாம் இந்த நிலையை அடைய வேண்டுமானால் 2 விஷயங்கள் வேணும் நமக்கு. மனிதர்களாகி நமக்கு 2 விஷயங்களை கை கொள்ளுங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கார். என்ன 2 விஷயம்? 1 பரோபகாரம், 2 சத்துவிசாரம். சத்துவிசாரம் செய்யுங்கள், பரோபகாரம் செய்யுங்கள். சரி, பரோபகாரம் என்ன? எந்த ஜீவனாக இருந்தாலும், அதாவது நம்ம உலகில் வாழக்கூடிய நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எறும்பு முதல் யானை வரை இதுக்கு உள்ள எத்தனை ஜீவர்கள் உண்டோ அத்தனையும் அந்த ஜீவர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு எழுதுறார். எப்படி நம்ம வாழ்க்கையில் உலகில் குடும்பம் நடத்துகிற நாம ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலே இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க. நாம் மட்டுமா அந்த குடும்பத்தில் அந்த வீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம்? நாம் குடி போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்துடுறாங்க. அதில் ஒரு வாரம் வீட்டை சாத்தி வச்சுருந்து போனோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டடை 8 கால் பூச்சி இருக்கும். அப்புறம் பார்த்தோம் சொன்னால் பட்டாம்பூச்சி உள்ளே பறந்து வரும், பல்லிகள் இருக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி போட்டு வராமல் இருக்கிறது நிறைய பூச்சிக்கொல்லிகள்லாம் உபயோகப்படுத்துகிறோம். அப்போ பூச்சிக்கொல்லியெல்லாம் உபயோகப்படுத்தினா பூச்சியெல்லாம் சாகும். அப்போ நாம் எப்படி அதை அடைய முடியும்? சரி, பூச்சிக்கொல்லி இல்லை, எதையும் வைக்கிறதில்ல, அலமாரியில் நிறைய துணி எடுக்கிறோம், எல்லாத்தையும் துணியெல்லாம் அரிசி வச்சுருக்கு. என்னன்னு பார்த்தா பாசன்றாங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும், வெட்டுக்கிளிமா இருக்கும். இப்போ கடையில் போய் நாப்தால் கேட்போம், பாச உருண்டைன்னுவோம், அண்டு உருண்டைன்னுவாங்க. அந்த உருண்டைகளை வாங்கி என்ன பண்ணுறோம்? அலமாரிக்குள்ளே அங்கங்கே பொட்டிலாம் போடுறோம், பூச்செல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு. இப்படி பார்த்தோம்னா எந்த பூச்சியை நம்ம சாகடிக்குமா அப்படின்னா நாம் அடிக்கல, அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம். எந்த உயிரையும் இம்சை பண்ணாமல் நம்ம வாழ்வதற்கு வழி இருக்கா? இருக்கு அப்படின்னு வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுறார். திருக்குறளில் திருவள்ளுவரும் எழுதுறார். நீங்கள் வசிக்கக்கூடிய நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஒரு உயிரையும் கொல்வதில்லை என்ற எண்ணத்தை முதல்ல வளர்க்கும். நம் கண்ணில் இன்னைக்கு காலையில் எழுந்தோம், நம்ம கண்ணில் படுது, பாத்ரூம் போகிறோம், குளிக்க போகிறோம், அங்கே ஒரு கரப்பாம்பூச்சி இல்லை ஒரு பூரா செவத்தோரம் ஓடுது. என்ன பண்ணணும்? அதை வெளியே கொண்டு வந்து விடணும், இல்லை அதை ஓட்டி விடணும் எங்கேயாவது. இதே பண்ணிட்டு தான் செய்யணும். இல்லை நான் பண்ண அது பண்ண இருக்கட்டும்னு குளிக்க முடியாது. நாம் குளித்து வந்துடுறோம், பிள்ளைங்க போனால் என்ன பண்ணுவோம்? பயம் வரும். இதை மாதிரிலாம் தேவையில்லாத நம்ம நிறைய குழப்பங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கொள்கையை, உயிர்களை கொல்லாத இருக்கிற ஒரு நெறியை நாம் பின்பற்றுவது மிக மிக சிரமம். வீட்டை பொறுத்த வரைக்கும் மூட்டைப்பூச்சி இல்லை, சில வீடுகளில் இருக்குது. இப்போ மூட்டைப்பூச்சிக்கு மருந்து வைப்போமா? வைக்க மாட்டோமா? வைப்போம்ல. இப்போ கொசு விரட்டியா? இல்லை, கொசுவெல்லாம் சாகுது, அதுக்கே போடுறோம். என்னது ஆல் அவுட்டா? ஆல் அவுட்டுன்னா என்னங்க அர்த்தம்? எல்லா கொசுவும் போச்சு. நாம் ஸ்லோ அவுட்டு, கொசுவெல்லாம் அப்பயே அவுட்டு. அது என்ன ஸ்லோ அவுட்டுன்னா, அதை ஸ்மெல் பண்ணி நம்ம உள்ள லங்ஸுக்கு போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்ப இழக்கிறோம். அதெல்லாம் அந்த பூச்சி விரட்டியெல்லாம், கொசு விரட்டியெல்லாம் நம்ம பயன்படுத்துதல் கூடாது. இயற்கை முறையில் நிறைய இருக்குது. ஆக எதையுமே கொல்லாமல் நம்ம எப்படி குடும்பம் நடத்துவது? நல்லா யோசித்து சொல்லுங்கள். நம்ம வீடுகளில் வள்ளல் வரியில் நாம் வாழக்கூடியவர்களே இந்த செய்யாம், பூரான், தேள், அரணை, பல்லி இதையெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொன்னால்
இதையே மிகப்பெரிய சிரமமான காரியம். அடுத்து நம்முடைய சகோதரர்களே உலகில் வாழறவங்க ஆடு வெட்டுவாங்க, கோழியே வெட்டுவார்கள். கோழி அறுக்கிறது, ஆடை வெட்டுறது இல்லைங்களா? அப்போ அந்த ஜீவன்லாம் என்ன ஆகிறது? இதை விட மேம்பட்ட நிலையில் மனித சமுதாயத்தில் மனிதர்களே வெட்டுகிறார்கள் இல்லைங்களா? தினம் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், பத்திரிகையில் படிக்கிறோம். மனிதனே வெட்டி சாய்க்கிறாங்க. ஆக இந்த நிலையெல்லாம் என்னைக்கு மாறும்? நாம் ஒவ்வொருவருமே தனித்தனி முயற்சி எடுக்கணும் அப்படின்னு தான் ஞானிகள் நினைக்கிறாங்க. கொல்லுகின்ற அந்த ஒரு செயலை நிறுத்த வேண்டும். அப்படியானா நம்ம உள்ள மூச்சு போகுது, அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவர்கள் இருக்காங்க. வெளியே விட மூச்சு காட்டில் அதெல்லாம் செத்து போய் வெளியே வருது. இது சயின்ஸ் விஞ்ஞானம் நிரூபிக்கப்பட்ட ஒரு பெரிய உண்மை. நம்ம சுவாசம் உள்ளே இழுக்கும்போது கண்ணுக்கு புலப்படாத நிறைய ஜீவர்கள் உள்ளுக்கு போகிறாங்க. வெளிமூச்சு விடும்போது அதெல்லாம் இறந்துபட்டு போகுது. அதில் ஒரு சமூகத்தார் மூக்கையும் வாயையும் என்ன பண்ணியிருப்பாங்க, மூடி ஒரு நாடாக கட்டியிருப்பாங்க. நாம் கூட அத்தனை பேரும் கட்டியிருந்தோம். எப்போ? கொரோனா டைமில். அதை தாண்டி போகாதுன்னு நமக்கு நினைப்பு. போகாதான்னு போகும். என்னதான் நம்ம வீட்டில் காப்பி தூள் வடிகட்டுறதுக்கு இல்லை புளி வடிகட்ட ஏற்றி வச்சுருந்தாலும் அதையும் மீறி உள்ளே போயின்னு தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வடிகட்டிலாம் ஃபில்டர்லாம் சரியானது இல்லை. அது இயற்கையாகவே நமக்கு ஃபில்டர் இறைவனை இயற்கையே கொடுத்துருக்கு. மூக்குக்குள்ளே என்ன முடி முளைக்குதா இல்லைங்களா? ஒரு 6 மாத குழந்தைக்கு இருக்காது, 5 வயசு குழந்தைக்கு இருக்காது. வளர வளர அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது? மூக்குக்குள்ளே முடி முளைக்குது. ஏன்? காற்றுல வர கிருமிகளை அது தேக்கி வச்சுக்கும். அங்கே இயற்கையாக பசை வேற சுரக்கும். அந்த பசையில் தான் நம்ம இழுக்கும் சுவாசத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் உட்காந்துரும். மறுநாள் குளிக்கும்போது விரல் விட்டு எடுத்தால் என்ன வருது? அழுக்கு வருது இல்லைங்களா? ஆக இயற்கையான ஃபில்டர் வடிகட்டி இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்கார் கடவுள். ஆக இந்த உயிரை கொல்லாமல் இருப்பது எவ்வாறு? நமக்கு ஒவ்வொருவரும் தனித்தனி முயற்சி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பயணம் சரியானதா சரியில்லாததுனால நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் சாகக்கூடாதுன்ற எண்ணம் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஒரு புழுவை மெலிஞ்சு போயிட்டே இருக்கு, அதை நீங்கள் அடிக்க வேணாம், ஒரு குச்சியை வச்சு பிடிக்கலான்னு போனீங்கன்னா அதை விட வேகமாக போவாங்க. நம்மளே ஏதோ அடிக்க வராங்க, நம்மை கொல்ல வரார்கள், நாம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? மெதுவாக போயிட்டு இருந்தது கூட நீங்கள் அது கூட குச்சை வைங்க, ரொம்ப வேகமாக அப்படியும் இப்படியும் போகும். ஏன்? தன்னைத்தான் காப்பாற்றிக்கணும். அந்த உயிர் ஆற்றல் அதுக்கு உண்டு. அப்படி ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் நீதி, இயற்கை. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவருமே இந்த ஜீவகாரண்யம் என்கிற ஒரு உயிரையும் கொல்வதில்லை. அப்படி பார்க்க போனோன்னா பால் நல்லா காய்ச்சி உர ஊற்றி வைக்கிறோம், தயிராகி போகுது. காலையில் கெட்டி தயிர் நல்ல துண்டு துண்டாக கத்தியாலே நறுக்கலாம், இல்லை ஒரு கரண்டி எடுக்கலாம். அப்படியே கட்டியாக கையில் ஆடும் அந்த தயிர். அதில் ஒரே ஒரு துளி விரலால் இப்படி எடுத்து மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க, அது கீழே கண்ணாடி துண்டில் அந்த வச்சு அப்படி உற்று நோக்கி அந்த நுண்ணோக்கியால் பார்த்தோன்னு சொன்னால் ஒரே ஒரு அந்த துளி தயிரில் ஆயிரக்கணக்கான புழுக்கள் மேயும். நான் பார்த்தவன், நீங்கள் வேணால் பாருங்க, அவ்வளோ கிருமிகள் அதில் மேயும். இந்த தயிர் நம்ம சாப்பிட்றோம். நாம் என்ன சொல்கிறோம்? நாங்கள் செய்வோம், உயிர்களை கொல்ல மாட்டோம். ஆனால் தயிர் சாப்பிட்றோமே, தயிரில் எவ்வளோ உயிர் போகுது சொல்லுங்க? ரொம்ப அதீத நிலை, உயர்ந்த நிலை இது.
இதை அடையணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஜீவனையும் கொல்லக்கூடாது. அதனால தான் வள்ளலாறு பால், தயிர், மோர், நெய் இவற்றையெல்லாம் கொல்லக்கூடாதுன்றார். யாருக்கு? அவர் பெற்ற அந்த நிலையை பெற வேண்டி முயற்சிக்கின்ற அந்த ஜீவர்களுக்காக சொன்னார். உலகில் நடத்தக்கூடிய மற்றவங்களுக்காக அது சொல்லவே இல்லை. உலகில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலை. இந்த உலகிலே இந்த முயற்சி அதிதீவிர முயற்சின்னுவார். மந்ததரம், தீவிரதரம், அதிதீவிரம். இந்த அதிதீவிரவாதி இந்த பிறவிலே இப்பயே நாம் அந்த முக்தியை அடைய வேண்டும், மரணமில்லாத அந்த வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படின்னு பயணிக்கின்றவர்கள் பால் கிடையாது, தயிர் கிடையாது, மோர் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, நெய் கிடையாது. சரி, இவற்றையெல்லாம் விளக்க வேண்டியவை விளக்காச்சு. கொள்ள வேண்டியது தேவையில்லைன்னாரு. நம்முடைய உடல் பகுதியில் நம்முடைய எண்ணமாகப்பட்டது வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறது. என்னுடைய எண்ணம் என்னுடைய வாழ்க்கை. வந்திருக்கின்ற உங்களுடைய எண்ணம் எதுவோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. எண்ணங்கள் மாறுகின்ற போதெல்லாம் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்முடைய எண்ணம் கொல்லக்கூடாது பிற உயிர்களை அப்படின்னு சொன்ன வார்த்தையால் கூட கொல்லக்கூடாது. பிற உயிர்களை அடிப்பது மட்டுமல்ல, திட்டுவதும் கூட ஜெயவானி இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? குடும்பம் பண்ண நாம், நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பி, மாமா, மச்சனர், எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாம் இருக்கோம். நீங்கள் எப்படி இவர்களை செய்வதையெல்லாம் தைத்து கொண்டு பொறுத்து கொண்டு, அதான் சொல்லுவாங்க கடவுள் பார்த்துக்காம விடு. எப்படி கடவுள் பார்த்துக்காம விடு? இது எவ்வளோ பேர் கடவுள் பார்த்துக்காம விடுன்னு நம்ம வாழ முடியும்? கடவுள் பார்த்துக்காம விடுன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு அப்புறம் எல்லா விதிமுறைகளும் நீதிகளும்? ஆனால் கடவுள் பார்த்துக்குவாரானா கண்டிப்பாக பார்த்துக்கிறார். அந்த நெறியில் நாம் நிற்கின்ற பொழுது கடவுள் என்கிற ஒரு சொல் அவரவர்களுடைய கருத்துக்கு இந்த மாதிரி உலகத்தில் சொல்லி வர வைக்க விட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு சமயம், சமய கடவுள்கள், மதத்துக்கு கடவுள்கள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட கடவுள். ஆனால் எல்லா கடவுளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. சன்மார்க்கம் சார்ந்து போகிறவங்களுக்கெல்லாம் கடவுள் இல்லவே இல்லை. யாருங்க கடவுள்? உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் தான் கடவுள். எதிரிட்ட எல்லா உயிரும் கடவுள். இதுதான் சன்மார்க்கம். இது தெளிவாக வள்ளலார். உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்வதுதான் நம்முடைய சன்மார்க்கம். இதை உணர்ந்தாலே போரும். 10 பேருக்கு சோறு போடணும்னு அவசியம் இல்லை. ஆக உயிர்களை பாதுகாத்தல். நீ ஒன்றும் பாதுகாக்க வேணாம். அவைகள் உன்னை தேடி வரல. நான் காக்காவுக்கு சோறு வைக்கிறேன், நல்லா இருப்பேன். நீங்கள் படிப்பினை நிறைய பார்க்குறோம், மொபைலில் பார்க்குறோம். நிறைய பேர் காக்காவுக்கு சோறு வச்சா நல்லா இருக்கலாம்னு எழுதுகிறாரு. காக்காவை தேடின்னு கிடக்குறாங்க. ஆந்திராவில் பாருங்கள், ஒருத்தர் காக்காவை பிடிச்சி வளர்த்துக்கிட்டு அம்மாவாசை அன்னைக்கு தெருவாக கொண்டு போய் நிறுத்திட்டு வசூல் பண்ணிகிட்ருக்கார். ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் சோறு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த காக்காவுக்கு காசை வாங்கின்னு காக்காவை சாப்பிட வைக்கிறாரு. அது ஒரே ஒரு கொத்தி ஒரு 2 பருக்க எடுத்தோடனே காக்கா நிறுத்திக்கிறாரு. ஏன்னா தெருவில் உள்ள அவ்வளோ சோறு சாப்பாடு சாப்பிடணும்ல காக்கா. இது ஒரு வழிபாடு. அமாவாசை அன்னைக்கு இறந்துப்பட்டு போனவங்க காக்காயாக வராங்களாம். அவங்களுக்கு கொடுத்தா நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவ. அவள் கொடுக்காதவங்களாம் என்ன ஆனா? இது ஒரே வழிபாடு சொன்னேன் நான். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? ஒருத்தரை கூப்பிட்டு அவரை உபசரித்து உள்ளே கூப்பிட்டு வச்சு அவருக்கு நான் வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். அவர் எனக்கே தெரியாத ஒரு மொழியில் எல்லாவற்றையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருக்கு வேண்டியதை நம்ம கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவார். இப்போ எங்கள் அப்பாவும் சந்தோஷப்பட்டிருப்பார், எங்கள் அம்மாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு யார் சொன்னது? அவர் தான் சொன்னார். எங்கள் தாத்தாவோட அதெல்லாம் போச்சு. எங்கள் அப்பாவும் அதை ஏற்றுக்கல, நாங்களும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் உண்மை. அப்போ கடவுள் வழிபாடு. கடவுள் எங்கே இருக்காரு?
நம்ம நல்லா யோசிக்கணும். அப்பாவை வழிபாடு பண்ண வேண்டியதுதான், பெத்த தாயை வழிபாடு பண்ண வேண்டியதுதான், வந்து போகிறவங்களெல்லாம் வணங்க சொல்லி வாழ்த்த வேண்டியது தான் வணங்க வேண்டிய உயிர்கள். எதிரிட்ட தீவிரங்களெல்லாம் கடவுளாக பார்க்காம தனியாக ஒரு கடவுள்னு ஒன்று உண்டாக்கி அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் யாரை எப்போ காப்பாற்றியிருக்கார்? கடவுள் தான் நம்ம அனுப்பினார். சரி, அப்புறம் கடவுளுக்கு என்ன குறை? வள்ளல் பெருமான் உயிர்களுக்கு தான் குறை. ஒரு புயல் வருது, மழை பெய்யுது, 3 நாள் வெள்ளம் போகுது, அந்த பகுதியில் இருக்க பறவைகள்லாம் என்ன ஆகுது தெரியுங்களா? நாம் கண்கூட பார்க்குறோம். காக்கா சுத்தமாக நனைஞ்சி போய் வந்து உட்காந்துட்டு அந்த குரலே மாறிடும் அந்த காக்காவுக்கு. அது நம்ம புழக்கடையில் மதில் மேலே வந்து உட்காந்து கத்தும், காக்கா கரையும். நாம் ஏதோ ஒரு உணவை கொடுக்கும்போது வந்து சாப்பிடுவோம். அன்றைக்கி மட்டும்தானா? அன்றைக்கி மட்டும்தான். அதன் பிறகு அவர் இங்கே வரமாட்டார். ஆக இந்த ஜீவர்கள் படும் துயரங்களை போக்குவது தான் வழிபாடுன்னார். கடவுள் வழிபாடுன்னா கொல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். வீடுகளில், விவசாய வீடுகளில் 810 ஒன்று வச்சுருப்பீங்க. அதான் ஏன் 810 அந்த மருந்து பேர் அதானே தம்பி? அதே 810 அதில் அந்த பூச்சிக்கொல்லியில் கலந்துருக்கிற ரசாயன கலப்புக்கு 810ன்னு பேர். அந்த பவுடரை வந்து எறும்பு புற்றுக்கிட்டெல்லாம் போடுவாங்க. அத்தனை எறும்பு என்ன ஆகும்? திரும்ப வராது, அதோடு சரி. ஒரு மனிதனை ஒரு மனிதன் வெட்டினால் கொலை. ஒரு விஷம் வச்சிட்டோம், விஷத்துக்கு சாப்பிட்டாரு, செத்து போயிட்டாரு, அது கொலை. ஆனால் ஒரு புத்தில் ஆயிரக்கணக்கான எறும்பு இருக்கிறதுல அந்த பவுடரை போட்டு, அதை தூளை போட்டு அது அத்தனையும் செத்த உடனே எத்தனை உயிர் கொலை பண்ணுறோம்? ஏங்க இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. குடும்பம் பண்ணுற நாம எல்லாம் பார்க்கவே முடியாது. காலையில் ஒரு தேங்காய் உடைச்சேன், 2 மூலி, 1 மூலி அரைச்சேன், 2வது மூலி எடுத்து வச்சேன். சாயந்தரம் டிஃபன் செய்யணும், சிற்றுண்டி. போய் அந்த தேங்காய் எடுத்தால் அது நிறைய எறும்பு. என்ன பண்ணுவாங்க? அப்படியே தரையில் தட்டிட்டு காலால் தேய்ச்சி விட்டுட்டு அந்த தேங்காய் எடுத்து திருவுற. இது செய்யலாமா? கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த தேங்காய் துருவி வெல்லம் கலந்து வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு என்ன எடுத்துன்னு போகிறீங்க? பஞ்சாமிர்தம் எடுத்து போகிறீங்க. ஏதோ ஒரு சாமிக்கு வேண்டுதல், இந்த ஒரு அரை மொழி தேங்காவில். அங்கே அவருக்கு உயிரும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது. இங்கே உயிர் உள்ள அத்தனை எறும்பியும் காலை போட்டு மெரிச்சு நசுக்கி சாவடிச்சிட்டு அந்த தேங்காயை துருவி கொண்டு போய் அவருக்கு காட்டினா அந்த கடவுளுக்கு சக்தி இருக்குமே. ஏனால் அவர் என்ன கேட்பார்? உங்களையும் அவர் தான் பண்ணார், அந்த எறும்பையும் அவர் தான் பண்ணார். அவருக்கு பஞ்சாமிர்தம் தேவையா? அவர் உங்களே இந்த கொட்டாஞ்சையை அந்த ஒரு தேங்காய் மூலியே கீழே தட்டி காலால் தேய்ச்சிட்டு செய்ய சொன்னாரா? இதெல்லாம் நல்லா சிந்திச்சு பார்க்கும்போது உயிர்கொலைன்றது எல்லா இடங்களையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆடு வெட்டினாதான், கோழி அறுத்தாதான் கொலை இல்லை. இது இல்லாமல் வார்த்தைகளாகவே கொலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். வீட்டில் காலையில் எழுந்ததும் அம்மாவையோ அப்பாவையோ இல்லை நம்ம பெத்த பிள்ளைங்களையோ வார்த்தையாலேயே கொல்லுவது. கொல்றோமா இல்லையா? பிடிக்கல என்ன செய்வோம்? கொஞ்சம் விளையணும். அது இல்லாமல் காலையில் கிளம்புவார், ஏதோ ஒரு பக்கத்து வீட்டாமல் அப்படி போவோம், இல்லை பக்கத்து வீட்டு ஐயா போவார், விளங்காத போகிறான், இவனை பார்த்தான்ல, போய் திரும்ப வீட்டில் உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடு, இவன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனாலே எதுவும் விளங்காதுன்னுவார். இது என்ன வேடிக்கையான உலகங்க! இவரை பார்த்தா விளங்குவான், இவரை பார்த்தா விளங்காதான், எப்படிலாம் ஒரு வாழ்க்கை! நிறைய இறங்கி போகிறீங்க, விறகு கட்டு தூக்கிட்டு வர்றார் ஒருத்தர், பயணமே போகக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்காங்க.
பயணமே போகக்கூடாது. போறீங்க, எதிர ஒரு மண்வெட்டி எடுத்துன்னு ஒரு ஆள் போகிறாரு, சகுனம் சரியில்லை திரும்பி வந்துருங்கன்றாங்க. இந்த மனிதன் என்ன வாழ்க்கை, என்ன மாதிரியான வாழ்க்கை? எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. இந்த மாபெரும் இந்த உலகத்தில் இயற்கை எல்லாவற்றையும் உண்டாக்குறது இயற்கை தான். பூமியை, தண்ணீரை, காற்றை, நெருப்பை, சூரியனை, சந்திரனை, 4480 யோனி பேதம்ன்றாங்க. எத்தனை லட்சம் கோடி பேர்? 84 லட்சம் கோடி பேதம்ன்றாங்க. 4400 வியாதிகள். ஆக இந்த 84 லட்சம் கோடி பேதம் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் யார் பண்ணது? ஒரு பூச்சி, அட்டை பூச்சி. அந்த அட்டை பூச்சி நகர்ந்து போகுது, ஊர்ந்து போகுது, அதை நம்மளால செய்ய முடியாது. சரி, விஞ்ஞானத்தால் ஒரு கொசு செய்ய முடியுங்களா? கொசு செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆக இதையெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க? வள்ளலாறு அகவுல எழுதுறார். வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற விசித்திர சித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற, ஏதோ சில காரணங்களுக்காக, ஏதோ சில காரியங்களுக்காக இந்த உயிர்கள் அனைத்தையும் பண்ணியிருக்கான் இயற்கை. ஆக இந்த கொல்லா நெறியை நாம் எப்படி பின்பற்றுவது? நம்ம இல்லங்கள் தோறும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எறும்பை கொல்லுவது, கொசுவை விரட்டுவது. சரிங்க ஐயா, இதெல்லாம் பண்ணாமல் எப்படி வீட்டில் இருக்கிறது? மரம்லாம் செல்லு அரிக்குது, அப்புறம் கரையானுக்கு ஒரு மருந்து போடுறது இல்லையா? போட வேண்டியில. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் உளுந்தூர்பேட்டை குளிக்கிறதுக்காக போகிறார். உள்ள கதவை சாத்துறாரு, சின்ன சத்தம் கேட்டுது. கதவை மறுபடியும் திறக்கிறார். கரப்பாம்பூச்சி ஒன்று அந்த கதவை சாத்தும் போது அதில் போட்டு நசுங்கி அது மேலே இருக்கிற எல்லாம் வந்துடுது வெளியே. குளிக்கலை, வெளியே வந்துட்டார். 3 நாள் சாப்பிடாம இருந்து 4ஆம் நாள் நான் போய் அவரை கேட்ட பிறகுதான் அழுதார். அப்புறம் அவரை சமாதானம் பண்ணுறோம். இப்படி கூட ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு அன்றைக்கி தான் நான் யோசித்தேன். இந்த ஜீவகாருண்ய உயர்ந்த நிலையை எழுது பாருங்க. ஒரு கரப்பாம்பூச்சி கதவு சந்தில் இருந்தது, கதவை திறக்கிறாரு, அது நசுங்கி போகுது. அதுக்காக 3 நாள் சாப்பிடாம இருக்காரு. ஒரு நாளைக்கு 6 ஆடு 10 ஆடு வெட்டுறான். தெரிஞ்சே வெட்டுறார். கத்தி வச்சு கொலை பண்ணுறார். அவர் 3 நாள் விரதம் இருப்பாரா சாப்பிடாம? இல்லையே. அப்போ அறியும் தன்மை இல்லை. அதான் சொல்லுவார் வள்ளலார், கருத்திருந்தும் கருதீர். என்ன உருவாக்கணமாக அந்த உயிர்களும் அந்த உடல்களும் வந்திருக்கு. அந்த உடலும் அந்த உயிரும் அதுக்கு சொந்தம். அந்த உடலும் அந்த உயிரும் அதுக்கு சொந்தம். அதற்கு சொந்தமான அந்த உயிரை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம உயிரை போக்கிக்கிறதுக்கே நமக்கு ரைட்ஸ் இல்லைன்னு இந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தற்கொலை முயற்சி உள்ள கொண்டு போய் வச்சிடறான். நீங்கள் சும்மா 10 நாளைக்கு சாப்பிடாம இருந்து யாராவது தகவல் சொல்லிட்டாங்கன்னா உங்களை இட்டு போய் பெட்டில் போட்டு குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றி உங்கள் மேலே ஒரு வழக்க பதிவு போட்டுருவாங்க, தற்கொலைக்கு முயற்சித்தார். அப்போ ஒரு மனிதன் இப்படி இருந்தால் அது தப்பு. ஆனால் ஒரு ஆடு, ஒரு கோழி, பிற உயிர்கள் அத்தனையும் வெட்டலாம். எவ்வளோ பெரிய நிலை பாருங்க. மனிதன் வகுத்து கொண்ட சட்டம் இதெல்லாம். இயற்கை என்பது இறைவன், இறைவன் தான் இயற்கை. இயற்கையினுடைய சட்ட விதிமுறைகளை நாம தெரியறதே இல்லை. இவர் சட்டம் இன்னைக்கு தண்டனை கொடுக்கும், இயற்கையின் சட்டம் எப்போ கொடுக்கும்? இன்று இல்லை என்றால் நாளை, நாளை என்றால் நாளை மறுநாள். அந்த சட்டம் திருத்தப்படாத சட்டங்கள். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் உயிர் கொலை செஞ்சால் என்ன பண்ணணும்?
அனுபவிச்சே ஆகணும். வள்ளல் வீட்டில் போகாது. ஆக இந்த ஜீவகாருண்யம் கொல்லாமையே நம்முடைய முதல் தலையாய ஒரு கொள்கை. சுத்த சன்மார்க்கத்தில் கொல்லாமை. நாம் சுவாசம் எடுக்கும்போதே எவ்வளோ உயிர்களை கொல்றோம். ஒரு தீபம் போடுறோம் நம்ம வழிபாடு, அதில் எவ்வளோ விட்டில் பூச்சிகள் வந்து விழுந்து சாகுது. அதை என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் இதுவாரும் அந்த பெரியவங்க யாரும் பண்ணாத வள்ளல் பெருமான் செய்தார். ஒரு கூண்டு கண்ணாடியில் செய்து அதுக்குள்ள அந்த தீபத்தை பொருத்தி எந்த பூச்சியும் போய் விழுந்து சாகாது. இவர் அல்லவா ஒரு கருணை கடவுள். இரக்கமே என் உயிரினார். இரக்கம் உள்ளவர்கள் நாம் எல்லாம். ஆக சன்மார்க்கத்தில் நாம் கொலை செய்வதை நிறுத்துதல் வேண்டும். ஐயா வீட்டில் எல்லா பூச்சி போட்டு இருக்க என்ன பண்ணுறது? அது வரும் முன்னர் ஒரு பாதுகாப்பு செய்யலாம். வரும் முன்னர் செய்யலாம். அந்த பூச்சிக்கொல்லியோ பூச்சி விரட்டியோ நீங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தலாம். ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி பண்ணுறது தப்பு கிடையாது. வந்த பிறகு அதை ஒழிச்சு கட்டுறது தான் மிகப்பெரிய பாவம். ஆக இந்த உயிர்கொலையை பெரிதும் 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 வலியுறுத்துவது நம்முடைய சான்றோர் பெருமக்களாக்கிய ஞானிகள்லாம் சொல்லுவாங்க. அபய பிராட்டிலேருந்து வள்ளலார் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். அது எனக்கும் உங்களுக்கு பொருந்துமா? கொல்லான் கொல்வதே கிடையாது. ஐயா நான் ஒரு எறும்பு கூட தெரிஞ்சு நசுக்கல. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை கூட்டு கேட்கணும், இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களை கூட்டு கேட்கணும். அவராங்க ஐயா வார்த்தையாலேயே கொண்டுடுவோம் மனுஷன். நான் 10வது படிக்கிறேன். சென்ட் ஜோசப் ஸ்கூலு மெயின் ஸ்கூலில் பிரான்ச் கம்மியம்பேட்டையில் இருக்குது. இன்றைக்கி நான் படித்த பள்ளிக்கூடம். அப்போ பிரின்ஸிபல் மரியதாஸ் பணிக்கன் குப்பம். அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவரை போய் நான் பார்த்தேன். என்னுடைய பிரின்ஸிபல் ரொம்ப நல்லவர். எனக்கு இந்த சிவராமன் கையெழுத்து போடுறது அவர் தான் திருத்தி இப்படி போகணும்னு சொல்லி காதை பிடிச்சி திரும்பி சொல்லி கொடுத்தார். மரியதாசன் ஒரு பெரியவர். ஸ்கூலில் படிக்கும்போது என்ன சொல்ல வந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். கதையை அழகாக கேட்குறீங்கள. ஆசிரியர்கள் எனக்கு உண்டு இல்லையா? உங்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு ஆசிரியர் வரும்போது மாணவர்கள் எங்களெல்லாம் வந்தால் பார்த்தா சந்தோஷமாக இருப்போம். அவர் உள்ளே நுழையும் போதே அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். சில ஆசிரியர்கள் வகுப்பு எடுக்க வரும்போது கப்சிப்புன்னு இருப்போம். ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கக்கூடாது. உள்ளே வரும்போதே கடுகடுன்னு வருவார். ராமன் ஒரு ஆசிரியர் ரொம்ப தயமானவர். அதை விட பத்மநாபன் ஒரு ஆசிரியர், அவர் தேனாம்பட்டிலேருந்து வருவார், அமைதியானவர். அடுத்து மறைமொழியில் பேர் மாதிரி அவருக்கு முத்துக்குமாரசாமின்னு ஒரு ஆசிரியர். அவர் வரும்போது எல்லோரும் அப்படியே இருப்போம். காற்று கூட உள்ள போதா வெளியே வராது தெரியுது, அப்படி இருப்போம். ஏன்னா வந்த உடனே அவர் பேசுகிற முதல் பேச்சு ஏதாவது சரியாக நாங்கள் பண்ணலை அப்படின்னா ஒரு மாணவனை கூப்பிடுவார். அப்படியே சொல்ல 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 நமக்கு அப்படியே தேகமே குண்டி போயிடும். இந்த வர்ணிப்பார், இது முகரை பாரு. எப்படி முகத்தை பாருன்னு கூட சொல்லக்கூடாது மனுஷன். இது முகரக்கட்டையை பாரு. முதல் அடி என்ன மூக்கு மொழியவன் உன் முகரைய எவன் பார்ப்பான் இப்படி சொல்லுவார். இது பல்லு வேற இழிக்கிற மூடுற வாய அப்படின்னுவார். நிறைய பேசுவார். அந்த இதெல்லாம் நம்ம இங்கே பேச முடியாது. ரொம்ப பேச பேச அவன் அப்படியே ஒடுங்குவான். என்ன பேச முடியும்? இப்படி ஆசிரியர் இருக்காங்க. இதுபோல் வீட்லேயும் நடுங்கிறவங்கெல்லாம் இருக்காங்கள, நடுங்க வைக்கிறோம்ல. ஜீவகாருண்யம் ஐயா இப்படியெல்லாம் செய்யலைன்னா யாரும் சரி வர மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஒரு நிலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை. நானும் ஒரு பையன் ஒரு பொண்ணை பெற்றான், வளர்த்தேன், திருமணம் ஆச்சு,
பேரன் பேத்தி எடுத்தாச்சு. 2 பேரையும் தனியாக கூட்டு வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா உங்களை திட்டிருக்காரா அடிச்சிருக்காரா கேளுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் எதிரிட்ட ஜீவனை திட்டியது இல்லை. ஏன் திட்டணும்? கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணோம். ஏதோ இந்த மார்க்கம் அப்படின்னு சொன்னால் இது லேசான மார்க்கம் தான். ஆனால் நாம் கை கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படுறோம். ஏன்னா நம்ம அந்த வழியில் வந்துட்டோம். ஆக கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும். இது சாத்தியப்படுற ஒன்றா அப்படின்னா சாத்தியப்படுறதா. ஏன்னா நீங்கள் எப்போ அந்த நெறியை மனதில் எண்ணுகிறீர்களோ, எப்பொழுது உங்களுடைய மனம் அதை கருத ஆரம்பிக்கின்றதோ, அப்பொழுதே உங்களுடைய மூளையிலே சில அதிர்வுகள் ஏற்படும். ஏன்னா நம்ம உடம்புல தலையாய பகுதி தலை மட்டும்தான். இந்த அதிர்வுகள் மட்டும் இல்லை, இந்த உடல் முழுவதும் அதிர்வு ஏற்படும். ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம உடம்புல அதிர்வுகள் உண்டாகிட்டே இருக்கு, தெரியுமா? அதிர்வு இல்லைன்னா நம்முடைய உயிர் இல்லை. அசைவு இல்லைன்னா நம்முடைய உயிர் இல்லை. பணம் ஏதாவது அசையுமா? அப்போ எப்போ அசைகிறோம்? எப்போ அதிர்வு இருக்கு? குடலில் அதிர்வு இருக்கு. கட்டை வரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அதிர்வு இல்லாத இடம் கிடையாது. இந்த அதிர்வுகள் எதனால் உருவாகுது? நம்முடைய கோபம் வரும்போது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆய்வு பண்ணிட்டாங்க. அன்பு வரும்போது இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆய்வு பண்ணிடுச்சு. அமைதியாக இருக்கும்போது இந்த உடலில் என்ன மாற்றங்கள் உண்டு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்னும் நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அன்புன்ற அந்த ஒரு விஷயம் இருக்க, இந்த கொல்லா நெறியில் துவக்கி கொண்டு போகணும். எந்த உயிராக இருந்தாலும் எதிர வர ஒரு உயிர். நீங்கள் சும்மா உட்காந்து இருக்கீங்க, கட்டவரல் மேலே ஒரு எறும்பு ஏறி இறங்குது. உடனே என்ன செய்யணும்? ஏறி இறங்கி அது பண்ண போக போகுது, அவ்வளோதான், விடுங்க. ஏங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க, உங்கள் பேச்சை கேட்க நாங்கள் இங்கே வரலைங்க, ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? ஏன்னா அது ஏறி அது பண்ண போயிடும் தான், கண்டிப்பாக போயிடும். எனக்கு வயது 18 இருக்கும். தோட்டத்தில் தரையோர கிணறு, அதில் தான் பக்கெட் போட்டு மொண்டு குளிக்கணும். அந்த தரை கிணறுல குறுக்க ஒரு கழி போட்டிருக்கோம். அது கழி மேலே ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் வச்சுட்டு தான் முள்ளணும். தண்ணியை முகந்து எடுக்கணும். காலையில் போகிறோம். இந்த காலையில் எழுந்து குளிக்கிற வழக்கத்தை எங்கள் அப்பன் சொல்லி கொடுத்தது. காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் குளிச்சிடணும். அந்த பழக்கம் இன்னைய வரைக்கும் இருக்குது. இளமை பழக்கம். எந்த காடு மட்டும்? சுடுகாடு மட்டும். நாங்கள்ல தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? ஏந்து படி, ஹோம்ஒர்க் எழுது, ஏந்து படி, ஹோம்ஒர்க் எழுது. இதே பழப்ப போச்சு எல்லா வீட்லையும். எழுந்தியா, பல் துளக்கினியா, முகம் கழுவினியா, கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணியா, போயிட்டு குளிச்சுடுவா அப்படின்னு எந்த வீட்லையா சொல்கிறோமா? ஏன் சொல்லலை? அவன் படிச்சுட்டு போய் பணமாக சம்பாதிக்கணும். அவள் படிச்சுட்டு வேலைக்கு போய் பணமாக சம்பாதிக்கணும். பணத்தை வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? காலையில் ஒரு கட்டு பணத்தை அவிச்சு ஆளுக்கு 2 சாப்பிட முடியுமா? மத்தியானம் ஒரு கட்டு பணத்தை வறுத்து பொரியல் பண்ணி சாப்பிட முடியுமா? பணம் 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 இல்லை. ஆக இந்த குளிக்கிற பழக்கத்தை அவர் சொல்லி கொடுத்தது. இப்படி காலையில் எழுந்து வெளியே வந்து போயிட்டுருக்கேன். தோட்டத்தில் மல்லிகை அரும்பு தோட்டம். ஒரு கட்டை விரல், கால் கட்டை விரல் மொத்தம் பாம்பு, இவ்வளோ நீளம், உசு உசுன்னுது. என்னடான்னு குனிஞ்சு பார்த்தா பாம்பு. அது இவ்வளோ சின்னது, அழகாக எடுத்துக்கிட்டு ஆடுது. மேலே நடுவில் முதுகில் காயம், அது மேலே எறும்புங்க நிறைய இருக்கு, விரண்டும் கிடக்குது. அப்படியே உள்ளே போய் அம்மாட்ட சொன்னேன். அம்மா வந்தாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கற்பூரம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி குழச்சி கிண்ணத்தில் வச்சு இதை தடவி விடுப்பான்னாங்க எங்கள் அம்மா. இதே இன்னொரு அம்மா வந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? டேய் உடனே அடி, நெருப்பு போட்டு கொளுத்துன்னு இருக்கோம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து இதை.
அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நீட்டு தொடப்பூச்சி எடுத்து துணியை சுற்றி இதை தொட்டு தொட்டு அது முதுகில் தடவும் போது அது இப்படி இணைச்சி சத்தம் போட்டது. தடவரதை பார்த்தது, நம்மையும் பார்க்குது, இதையும் பார்க்குது, இதையும் பார்க்குது, பேசாமல் இருக்குது. அப்படியே ஊர்ந்து போய் இந்த மல்லிகை செடியின் கீழே நிழலில் படுத்தாச்சு. மறுநாளும் தடவி விட்டோம். 5 நாள் அது பாட்டு அங்கேயே இருந்து காயம் ஆறி போச்சு, புறப்பட்டு போச்சு. அப்போ அந்த பாம்பு என்னைக்காவது என்ன போடுமா? ஏன்? நம்ம ஒரு நெறியில் போகும்போது இதெல்லாம் ரொம்ப அதீதமான நெளிவு போகிறோம். எங்கள் அப்பா என்னை சைக்கிளில் உட்கார வச்சு கொண்டு போகிறாரு. நெளிவு போன கடை தெருவுக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம். துப்பாக்கி சத்தம் கேட்டது. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் இறங்கிட்டான் 2 பேரும். பார்த்தா ஒருத்தர் சுட்டுட்டார். அது பறந்து போச்சு. ஆனால் பறந்து கீழே விழுந்தது. கருடன் கழுத்தில் வெள்ளை துடிக்குது, சிறகு அடிபட்டு போச்சு. அப்பா உடனே அதை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டாருனாரு. வச்சுக்கினா சைக்கிளில் வர உட்காரு, வீட்டுக்கு வரோம். போரிங் பவுடர்னு இப்போ இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு. போரிங் பவுடர் போய் வாங்கின்னு வந்தார். டின்சர் அயோடின் ஒரு பாட்டிலில் வாங்கின்னு வந்தார். அதை சுத்தம் பண்ணோம். அப்புறம் இந்த போரிங் பவுடர் அது மேலே தேங்காய் எண்ணெய் குழச்சி தடவி விட்டோம். அப்படியே கூடையை போட்டு கவுத்து வச்சாச்சு. எழுந்த காலையில் மத்தியானம் எப்போ நினச்சப்போ கொஞ்சம் ஏதாவது கொடுக்க வேண்டியது சாப்பிடும். அந்த கூடையை திறந்து எடுத்துகிட்டு வந்து காயெல்லாம் சரியாயிடுச்சு. வீடு மதில், பழைய மதில் இப்போவும் இருக்குது. அந்த மதில் மேலே உட்கார வைப்போம். கொஞ்சம் அப்படியே நடந்து போவோம். சிறகை வெடித்து பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் பறக்க முடியல. ஒரு 15 நாள் அப்படி இருந்தது. ஒரு 16-17 நாளில் உட்கார வச்சதும் கொஞ்சம் பறந்து மேலே போச்சு. மறுநாள் பறந்தே போச்சு. அந்த கருடை ஓடி போச்சு. இப்போ இது எங்களுக்கு தேவையா? எங்கள் அப்பன் எனக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி பழக்கம். நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரணும்? அடுத்த வீட்டு கோழி வந்து நம்ம தோட்டத்தில் மேயுது, என்ன செய்யலாம்? கல் எடுத்து குறிப்பாக அடிடாது, இல்லை செய்யலாமா? ஆக இந்த ஜீவகாரண்யத்தை நாம் எவ்வாறு கை கொள்ளுது, அதுதான் பெரிய சிரமம். நான் லேசாக அதை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், வள்ளலார் சொன்னது நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். எங்கூரு தீமையும் என்னை தொடராமல் கங்குலும் பகலும் மெய். உங்களுக்குள்ள இருக்கிற மெய், எனக்குள்ள இருக்கிற மெய் தான் உலகத்தில் இருக்கு. அது மெய்யின்னு நாம் நம்பவே இல்லை. கல் மெய்யி, சிவகாசி காலண்டர் மெய்யி, பொம்மைலாம் மெய்யின்னு அதை கடவுள்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம உருவாக்கின கடவுள் இந்த உலகத்தில் எங்கே இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? அவரை சொல்ல வர ஸ்லோகங்கள் சொல்லுவாங்கள்ல, 108, 1008. அந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்குன்னு தமிழில் கேளுங்க. நீங்கள் போய் கேளுங்க பார்ப்போம், என்னவா இருக்கு? மண்ணாக இருக்கிற, நீராக இருக்கிற, நெருப்பாக இருக்கிற, காற்றாக இருக்கிற, ஆகாயமாக இருக்கிற, இதெல்லாம் இப்படி தான் இருக்கிறாருன்னு தெரியுது. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன வேடிக்கை இல்லை? அது மட்டிப்பால் சாம்பிராணி போக போடு, ஊதுவத்தியெல்லாம் ஏற்று, இருக்கிற எல்லா பூவும் வச்சுக்கோ. இவர் வேற அந்த அதுக்கு கடவுளா அதுக்கிட்ட சொல்லுவார். எல்லாம் ரொம்ப பவ்யமாக நின்றுட்டு இருப்போம் பக்கத்தில். நாலாவித புஷ்பம் சமர்ப்பியாமி. என்னது? நானாவித புஷ்பம். 5 வகை, 4 வகை, 6 வகை, 8 வகை, 10 வகை புஷ்பங்கள் சமர்ப்பியாமின்னு என்ன அர்த்தம்? உன்கிட்ட கொடுக்குறேன் மவனே, நீயா கொடுக்குற அந்த பூவை? கொடுத்தது அவரு, நீ யாருக்கு கொடுக்கறது? அதை யாராவது கேட்டுருக்குமா? நானாவித புஷ்பம் சமர்ப்பியாமி, தூபம் கந்தம் சமர்ப்பியாமி. என்னது? தூபம் கந்தம் சமர்ப்பியாமி. இதெல்லாம் எடுத்துக்கோ, வாசனை நல்லா அடிக்குது பாரு. யார் பார்க்கறது? எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. உயிர்கொலை செய்யாதன்னு யாராவது சொன்னாங்களா?
சொல்லுங்கள், கோயிலுக்கு போகிறவங்கள, கோயிலில் இருக்கிறவர் எந்த உயிரையும் கொல்லாதீங்க, நீங்கள் கொன்னதை தின்னாதீங்க நீங்கன்னு எந்த கோயிலையா சொல்லித்தராங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. உயிர்கொலை என்பது மிகப்பெரிய பாவம். கையால கொல்லுவது, எல்லாத்த விட மனசால கொல்வது மிகப்பெரிய கொலை. மனதால கொல்லுவது, வார்த்தையாலே கொல்லுவது. கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். அந்த 2 வரிய மனப்பாடம் பண்ணினே இருங்க. வார்த்தையாலையும் கொல்லக்கூடாது, ஆயுதங்களாலும் கொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான், எங்கனம் ஆளும் அருள். வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எங்க எடுக்கிறார் பாருங்க. வள்ளுவனுடைய குரல்லாம் வள்ளல் பெருமானுக்கு எடுத்தாண்டிருக்கார். இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பட்டம் வள்ளலார் தான் கொடுக்குறாரு. யாருக்கு? திருவள்ளுவருக்கு. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள்னு வள்ளலார் சொல்லவே இல்லை. தெய்வ குறள். என்ன குறள்? தெய்வத்தின் தன்மையை சொல்ல வந்த குறள், தெய்வ குறள். இந்த குறள் உயர்ந்தது. அதில் எத்தனை அதிகாரமாக பிரித்து வச்சிருக்கிறோம். கல்லுண்ணாமையை படிக்கிறது இல்லை, புலால் மருத்துவ படிக்கிறது இல்லை, புறங்கூறாமை நிறைய எழுதுறார். ஒரு குறள் கூட நமக்கு கை கொண்டு வழி நடக்க நமக்கு வழி தெரியல. நம்முடைய வள்ளல் பெருமானுடைய முதல் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம்னு சொன்னோம்? ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ ஜீவர்கள் மீது இறக்கப்படுவது தான் நம்முடைய முதல் ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ வீட்டில் இருக்கிற இந்த வந்து போகிற அத்தனை ஜீவர்களையும் ஒன்றும் வேணாம், சின்ன தியானம் பட்டவா 1985 88 கட்டினது ஷீட் சர்க்கரை கொட்டா, அதை போய் நாளை காலையில் கூட பாருங்கள். உள்ளே அவ்வளோ துரிஞ்சல்னா சின்ன சின்ன பாபா மாதிரியே இருக்கும், தலைக்கீழே தொங்கிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்கள? அது உள்ளே நிறைய என்ன பண்ணோம்? ஒரு மகான் நம்ம அழகாக சொன்னார், ஈச்சை முள்ளுங்களை கொண்டு வந்து கட்டுங்க, அது வராதுக்கு போயிடும். நாங்கள் அதை ஈச்சை முள்களை வெட்டி உள்ளே கட்டினோடனே யாரும் வரல. ஏன்னா அது போய் பறந்து உட்கார முடியாது அவரால். இந்த முள் வந்து உறுத்தும் இல்லையா, அவரை தடை இருக்கணுன்னே திரும்பிடுது. அப்போ வேற ஒரு இடம் பார்த்து போயிடும். இது என்ன செய்யலாம்? இப்படி எந்தவித உபாயத்தினாவது அந்த உயிர்களே அப்புறப்படுத்தணுமே தவிர அதை கொல்லுவதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. எந்த உயிரையும் கொல்லுவதற்கு நமக்கு உரிமை வழங்கவில்லை. ஏன்னா இந்த அரசாங்கம் என் உயிரை நான் போக்கிறதுக்கே சட்டம் இடம் கொடுக்கல. ஆனால் எல்லா உயிரையும் கொல்லலாம்னு சட்டம் எனக்கு இடம் கொடுத்துருக்கு. நான் ஆடு வெட்டினா சட்டம் தடுக்காது, இல்லை மாடு வெட்டினாலும் சட்டம் தடுக்காது, கோழி அறுத்தாலும் சட்டம் தடுக்காது. தடுக்குமா? கோழி அறுத்துட்டீங்க, உங்களை உள்ள வைக்கிறோம் சொல்லுவாங்களா? ஆக கொல்லக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது. கொல்லாமையே முதல்ல கையில் எடுக்கணும். இந்த கொல்லாமை தான் மிகப்பெரிய உயர்ந்த தத்துவம். அப்படின்னா எப்போ நீங்கள் நம்ம மனதில் கொல்லாமைன்ற ஒரு எண்ணத்தை எண்ணுகின்ற போதே உங்களுடைய மூளை மாற்றம் அடைகிறது. ஏன்னா எண்ணங்களால் உருவானது தான் இந்த உடம்பு. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது, சேர்ந்து இருந்தாங்க, அப்புறம் இந்த உடம்பு வந்தது. இந்த உடம்புல உணவு கொடுத்து வளர்க்குறோம். உணவால் வளருவதை விட உணர்வால் வளருவது தான் சிறப்பு. இந்த உணர்வு ஊட்டி வளர்க்கணும். அதான் கர்ப்பகோள சாஸ்திரம் ஒன்று இருக்குது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போதே அந்த தாய் என்ன நினைப்போடு இருக்காங்களோ அந்த நினைப்போடு தான் அந்த குழந்தை வளரும். இது நம்ம கர்ப்பமாக இருக்கிற சகோதரிகளை சொல்லித்தரணும். சொல்லித்தருக்க வகுப்பு இருக்கா? நல்ல எண்ணங்களோடவே அந்த குழந்தைய சுமக்கணும். பிறந்த பிறகு நல்ல எண்ணங்களோடவே அந்த குழந்தைக்கு பால் புகட்டணும். கோபம், வேகம், சைப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, ரொம்ப மன உளைச்சல், மன அழுத்தம், மன இறுக்கம்
இவ்வளவும் அந்த குடும்பத்தார் பண்ணால் அந்த பொண்ணு மனசு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய போய் தூக்கும். என்ன சொல்லி கூப்போம்? என் ராஜா, என் கண்ணு, இவ்வளோ நேரம் உன்னை விட்டுட்டேன், வாடான்னு கொண்டு வந்து பால் கொடுத்தா அது நல்லா வளரும். சனி மூதேவி இதுவும் சேர்ந்து என்ன இப்படி படுத்து? எத்தனை குடும்பத்தில் எல்லாம் தான் படுத்துறாங்கன்னா, இந்த மூதேவி வேற எனக்கு பிறந்து இது என்னை இம்சப்படுத்துது அப்படின்னு கொடுத்தா அது என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம இழந்துட்டோம். நம்ம இல்லங்களில் நாம இந்த கொல்லாமையை மிக கையில் வைக்கணும். எல்லா உயிர்கள்லையும் நாம் ஒரு உயிர். பிற உயிரை கொள்வதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. இதெல்லாம் சொல்லிங்க. வள்ளலார் முருங்கை மரம் வெட்டுறீங்க, மாங்காய் மரத்தை வெட்டுறீங்க, மாங்காயை பறிக்கிறீங்க, தேங்காயை பறிக்கிறீங்க, அப்போ எல்லாம் இந்த உயிரை நீங்கள் அழிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கும் வள்ளலார் எழுதிட்டார். அதாவது நாமே உண்டாக்குறோம், நாமளே எடுக்கிறோம், அதில் எந்த இம்சையும் கிடையாது. அதில் துடிப்போ ரத்தம் வர்றதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதற்கும் உயிர் உண்டு, அதற்கும் துடிப்பு உண்டு அப்படின்னு எழுதுகிறார். அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளம் உயர்ந்த உள்ளமாக மாறும்போது உங்களுக்கு மாங்காய், முருங்காய், வாழைக்காய் கூட தேவைப்படாது. வள்ளலார் உணவை நீக்கிட்டு இருந்தார் இல்லையா? அந்த ஜீவகாருண்யத்தின் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு தாகம் கிடையாது, பசி கிடையாது, நித்திரை கிடையாது, நிழல் சாய் இல்லை, உங்கள் உடம்பை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எண்ணங்கள், அந்த எண்ணங்களால் நம்ம வாழ்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த எண்ணத்தை சரி பண்ணுறதுக்கு தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல்ல சொன்னார் வள்ளலார். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கை கொண்டு நம்ம வாழ்க்கையை துவக்குகின்ற போது அழகாக ஏற்றார். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. நம்ம மைக்கேல் இங்கே இருந்தார் தெரியுங்களா? கருப்பாக ஒருத்தர் வளர்த்தோம், அவ்வளோ பெரிய பைரவர், அவ்வளோ உயரம் இருப்பார். அவர் சின்னதுலேருந்து இங்கேயே இருந்தாரா? 8 வயசாச்சு. சென்ற ஆண்டு தைப்பூசம் கழிச்ச மறாவது மாதம் இறந்து போச்சு. அந்த நாய்க்கு, நாயின்னு சொல்லக்கூடாது, பைரவர் தான். ஏன்னா உயிர் உள்ள அதை பைரவர் நம்ம சொல்லுவது கிடையாது. உயிரற்ற உணர்ச்சியற்ற ஒரு பொம்மை கல்லில் இருந்தால் அது என்ன சொல்லுவான்? பைரவரான் அவர். அந்த கோயிலில் ஒரு திருடம் வந்தான்னா சத்தம் போடும், வாழ் கத்தும். அதை கல்லெடுத்து எரித்து கோயிலை விட்டு தெரிச்சுவோம். இந்த பைரவர் உயிர் உள்ள உணர்ச்சி உள்ள பைரவரை விரட்டிடுவோம். உயிர் இல்லை, உணர்ச்சி இல்லை, கல்லில் இருக்கோம்னா அதுக்கு பேர் என்ன? பைரவர். இவர் நாய். இது நியாயமா? நாம் நாய் வளர்க்கல, பைரவரை வளர்க்குறோம். அந்த பைரவர் என்ன பண்ணுவார்? இங்கே நீங்கள்லாம் பார்த்து வந்து போகிற எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு சோறு வச்சோம்னா தெருவில் 2 நாயை கூப்பிட்டு சாப்பிட வச்சுருவார். தெருவில் போகிற 2 நாயை கூப்பிட்டு 2 நண்பர் ஆக்கினார். அவங்க சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும். கீரி பிள்ளைங்க ஒரு 7 வரும் அந்த தட்டில் சாப்பிடும். பக்கத்தில் தான் படுத்துட்டு இருப்பார், கண்டுக்கவே மாட்டார். அந்த கீரி பிள்ளை சாப்பிட்ட பிறகு அந்த தவிட்டுக்கு போகிற தவிட்டுக்குருவின்னுவாங்க, அது ஒரு 7 8. அவர் சாப்பிடுவார், பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த மைனா குருவின்றீங்களா, அது வரும், அது சாப்பிடும், அது வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பார். இப்படி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் பார்ப்பார், சாப்பிடுவார், இல்லைன்னா சிவனேன்னு கிடப்பார். தனக்கு வச்ச சாப்பாடை பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் நாம் வளர்த்த மைக்கேல் பைரவருக்கே வந்திருக்கு. சோறு வைக்கிற எங்களுக்கு என்னென்னா, மைக்கேலுக்கு வச்ச தட்டை தெருநாய் சாப்பிடுதுன்னு நான் விரட்டியிருக்கேன். ஓடிப்போ அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த தெருநாய் ஓடி போயிடும். அப்புறம் யோசிப்பேன், மைக்கேலே விட்டுட்டான் சாப்பிட சொல்லி, அந்த நாயை விட நாம தான் நாயின்னு நினச்சிக்குவேன் நானே. அதுக்கப்புறம் மைக்கேல் பக்கம் போகிறதில்ல. சட்டில் சாப்பாடு வைக்கிறதோடு சரி, சாப்பிட்டாட்ட போட்டோம். அவனே விட்டுட்டான் யாரும் சாப்பிடணுன்னு. அவனை போய் நான் நாயின்னு சொல்லலாமா? எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதனாக இங்கே வாழ்ந்தான். போயாச்சு. அது ரொம்ப வருத்தம் எங்களுக்கெல்லாம். ரொம்ப நல்லா இருந்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாய்க்கு கூட புரியுது பாருங்க ஜீவகாருண்யம். அப்போ வீட்டில் இருக்கிற நமக்கு அந்த ஜீவகாருண்யம் எப்போ வரும், என்னைக்கு வரும்
1000 தெய்வங்களை நம்ம வழிபட்டு என்ன புண்ணியம்? 1000 கோயிலுக்கு போய் நமக்கு என்ன புண்ணியம்? ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் எதுவும் எல்லாமே பலனளிக்காதுன்னு எழுதியிருக்காரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் பக்தி செய்தல், யோகம் செய்தல், ஞானம் பேசுதல், பூஜை செய்தல், விரதம் இருத்தல் எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு எழுதிட்டார். யாரு? வள்ளலார். ஆக முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கொல்லாத ஒரு நெறியை பின்பற்ற வேண்டும். உங்களை எதுவுமே பண்ணாதா? பண்ணாது. என் மகளுக்கு ஒரு பையன் பிறந்தான். அறையில் அந்த குழந்தையும் அவங்களும் படுத்திருக்காங்க. படுக்கையில் உதறி போடும்போது ஒரு பூரம், எவ்வளோ சின்ன பூரம் போடுது. அதை எப்படியே பார்த்தோம், எங்கேயும் காணோம் அவரை. சரி, அவர் என்ன பண்ணுவார்? விட்டுருங்கன்ட்டோம். எல்லாருமே என்னங்க குழந்தை இருக்குது, அவங்க இருக்காங்க, பூரா என்ன பண்ணுறது? விட்டாச்சு. 5 மாதத்தில் குழந்தைய விட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு பாப்பா ஊருக்கு போகணும், அனுப்புகிறோம். ஊருக்கு போய் ஒரு நாள் மறுநாள் அந்த பெட்டு படுக்கையெல்லாம் பாய் அந்த பெட்ஷீட் எல்லாம் உதறி எடுத்தா இவ்வளோ நீள பூரா, அதே பூரா அங்கே தான் இருந்திருக்கு. இந்த பூரா என்ன செய்திருக்கு? வர கொசுவெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு நன்மையை செய்திருக்கான் அவன். அந்த பூரானை அடிக்கலை, அப்படியே தருத்தனது அடுத்து குளிக்கிற அறைக்கு போய் அந்த அறைக்குள்ளே ஒரு ஓட்டை, அது வழியே பூந்து வெளியே போயிட்டான்னு வச்சுங்க. போகிறான்னாங்க, போகிறான்ட்டேன். அப்புறம் என்ன அவனை அடிக்க முடியுமா? நான் இதே நம்ம அடிக்கிற குடும்பமாக இருந்தால் அந்த பூரா இந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக அந்த குழந்தைய கடிச்சிருக்கோம் இல்லையா? மகளை கடிச்சிருக்கோம். ஏன் கடிக்கல? இது பிரதேசம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கொல்லாமல் ஒரு நாள் இருந்து பாருங்களேன். எதிரிட்ட ஜீவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பாருங்களேன். ஒரு நாள், இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம யார் வந்தாலும், நம்ம விரோதியே வந்தாலும் வாங்க நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்படியே அதை அனுபவிக்கணும், அனுபவிக்கலாம். இதெல்லாம் இந்த ஞானிகள் எப்படி அனுபவிச்சுப்பாங்க? ராகவேந்தர் போகிறாரு, ரொம்ப பெரிய மன்னர். என்னடா நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கான், தெலுங்கு பேசுகிறேன் நம்ம இடத்துக்கு, கன்னடம் பேசுகிறேன் நம்ம ஊருக்கு, அந்த சாமியார் கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்கணும். அரசன் இல்லையா? போய் எல்லாம் ராகவேந்தரை பார்க்கணுன்னு பிரியப்படுறாரு. அப்படிங்களா, சரி வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. அவனுக்கு எவ்வளோ, அவர் என்ன பண்ணுறாரு? கறி துண்டுகளை பீஸாக கட் பண்ணி துண்டா ஒரு தாம்பழத்தட்டில் போட்டு மேலே ஒரு வஸ்திரம் துணியை போற்றி அவருக்கு வரவேற்பு கொடுத்து உள்ளே வந்ததும் அவர் கையில் கொடுக்குறாங்க. அவர் எப்படியே கண்ணை மூடிட்டு, அவர் கொலை செய்யாதவர், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதவர், கண்ணை மூடிட்டு அந்த துணியை அப்படி எடுக்கிறார். அது அத்தனையும் என்னவா இருக்கு? மலர்களாக இருக்கு. மண்ணை அசந்து போய் காலில் ஓட்டான். இது நடக்குமான்னு நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு கேட்பான். நடக்கும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். நாம நம்முடைய நெஞ்சத்துக்கு நாம யார் தெரியணும். எந்த ஜீவனுக்கும் நம்மை இம்சை பண்ணாம வாழறோமா அது ஓடும். இந்த ஜீவ இம்சை இல்லாம இருக்கணும். நீங்க எந்த பூஜையும் செய்ய வேணாம், எந்த புனஸ்காரமும் செய்ய வேணாம், எந்த கடவுள் வழிபாடுமே தேவையில்லை. ஒரு உயிரை கொல்லாம இருந்தோம். கொல்லாம இருக்கிறதே பெரிய விரதம், கொல்லாம இருக்கிறதே பெரிய வழிபாடு. இது நிறைய கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வள்ளல் பெருமான் எழுதி நம்முடைய உடல் பகுதியிலே ஆண்டவர் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டாரு. அதனால் முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிற இந்த பகுதியில் கொல்லாமையே பெரிதும் நம்ம வலியுறுத்தி பேசப்பட்ட ஒரு விஷயம். அதை என்ன பண்ணணும்? நம்ம கை கொள்ளணும். நமக்கு தெரிஞ்சு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதனால் அன்புள்ளவங்களே, இதை அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி, பொங்கல் பண்டிகை வருது,
இதுதான் நம்முடைய பாரம்பரிய விழா. நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். என்னுடைய இருப்பிடம் உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே 2 புறங்களுக்கு மத்தியில் உள்ள அப்படி ஒரு ஒளி இருக்கிறதா கருதி கருதி கடவுள் வழிபாடு செய்து வருவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்புள்ளங்களே, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாம் நம்முடைய குருநாதனுடைய தயவினாலே நடைபெற்றது. அப்படியே நம்முடைய குருவர்களை சிந்தனை செய்து உணவு அருந்தி செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பு வந்தனம்.